ஓம் நமோ நாராயணாய நமக. அப்ரமேயோ ரிஷிகேசவ் பத்மநாபோ மரப்பிரபு விஸ்வகர்மா மனுஸ்த்வஷ்டா ஸ்தவிஷ்டஸ்தவிரோ த்ருவக. நான் பாலகோபாலா பக்தை லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன். நான் பார்க்க போகும் திருநாமம் 54வது திருநாமம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்தவிரக. அதனுடைய மீனிங் எப்போதும் இருந்து கொண்டே இருப்பவர். சொல்லும் முறை ஸ்தவிராய நமக, ஸ்தவிராய நமக என்று நாம் சொல்ல வேண்டும். இந்த ஸ்தவிராய நமகனுடைய மீனிங்கையும் அதனுடைய கதையும் பெருமையும் பற்றி பார்ப்போமா? வாருங்கள், கடைசி வரை பாருங்கள். அதாவது என்னென்னா, இந்த ராதை கண்ணனுடைய வாழ்வில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் தாமா இது. என்னன்னு பார்த்தாங்கன்னா, மத்தியானம் ஒரு 3 மணி இருக்கும். நந்தகோபர் தன்னுடைய தோட்டங்களை பார்வையிட புறப்பட்டார். யார்? கண்ணனுடைய அப்பா. 2 வயது குழந்தையான கண்ணன், நானும் உங்களுடன் வருகிறேன் என்று அடம்பிடித்து கொண்டிருந்தான் கண்ணன். ஆனால் நந்தகோபரை நம்பி நான் அனுப்ப மாட்டேன் என்று திட்டவட்டமாக இருந்தாள் யசோதை. அப்போது 18 வயது நிரம்பிய ராதை எதிர் வீட்டிலிருந்து வந்தாள். மாமி, நானும் செல்கிறேன் நந்தகோபருடன். கண்ணனை பாதுகாப்பாக நான் அழைத்து சென்று தோட்டங்களை சுற்றி காண்பித்துவிட்டு மீண்டும் நான் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்து விடுகிறேன் என்றாளாம் ராதை. உடனே யசோதை கூறினார், ராதா, நீ என் கணவனைப் போல் அல்லம்மா. நீ பொறுப்புள்ளவள். அதனால் நான் உன்னை நம்பி நான் இந்த கண்ணன் குட்டியை நான் அனுப்புகிறேன் என்று சொன்னாராம். உடனே யசோதை அனுமதி அளித்தாளாம் யசோதை. கண்ணனும் ராதையின் இடுப்பில் ஏறிக்கொண்டானாம். நந்தகோபருடன் ராதையும் கண்ணனும் தோட்டத்துக்கு சென்றார்கள். அப்போது தோட்டத்தை அவர்கள் நெருங்கும்போது நல்ல கார்மேகங்கள் நல்ல இருட்டி புரட்டிக்கிட்டு வானமெல்லாம் மூடிருச்சான். உடனே ராதா, கண்ணனுக்கு இருட்டு என்றால் ரொம்பவே பயமம்மா. நீ அவனை வீட்டுக்கு அழைத்து செல், நான் அப்புறம் வருகிறேன் என்றாராம் நந்தகோபர். ராதையும் கண்ணனை அழைத்து கொண்டு சென்றாளாம். தன் பணி வேலையெல்லாம் முடித்துவிட்டு இரவு வீடு திரும்பி வந்தோனும் நந்தகோபனை வீட்டு வாசலிருந்து, கிருஷ்ணா கிருஷ்ணா, இங்கே வாயேண்டா கண்ணா என்று நந்தகோபர் கூப்பிட்டாராம். உள்ளே இருந்து யசோதை, என்ன நினச்சிட்ருக்குறேங்க, உங்கள் கூட தானே நான் அனுப்பிச்சி வச்சுருந்தேன். நீங்கள் இங்கே கிருஷ்ணா கிருஷ்ணான்னு நீங்கள் கூப்பிட்டா என்ன, எப்படி கிருஷ்ணன் வருவான் என்று சொன்னாலாம் யசோதை. உடனே இவருக்கு திடுக்கிட்டாராம். அப்போது நான் ராதையிடம் அப்பொழுதே நான் அனுப்பிவிட்டேனே, மலை இருட்டி புரட்டி கொண்டு வந்ததால் அப்படி என்று அவர் சொன்னாராம். ஆனாலும் வீடு ஏன் சேரவில்லை என்று நந்தகோபருக்கு அப்போது கவலை வந்ததாம். ராதை கண்ணன் இடுப்பில் வைத்து கொண்டு பரபரப்புடன் ஓடி வந்தாளாம். நேரம் எங்கிருந்தாயே ராதா என்று கேட்டாராம் நந்தகோபர். உடனே வரும் வழியில் ஒரு அழகிய பூங்காவை பார்த்தவுடன் அங்கே விளையாட வேண்டும் என்று கண்ணன் ஆசைப்பட்டான். அதனால் அவனை நான் இடுப்பில் வைத்து கொண்டு பூங்காவில் விளையாட்டெல்லாம் காட்டிவிட்டு இப்போதுதான் நான் அழைத்து வருகிறேன் என்றாலாம். கண்ணனை யசோதையிடம் தந்துவிட்டு வீடு திரும்பினாலாம் ராதை. உடனே அப்போது ராதை சொன்னாலாம், பூங்காவில் என்ன நடந்தது என்று தெரியுமா அப்படின்னு சொன்னாலாம். என்ன நடந்தது? பூங்காவிற்குள் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. பூங்காவுக்குள் நான் நுழையிற போது ராதையின் வயது 18, கண்ணனின் வயது 2 தான் நுழையிறப்ப. ஆனால் பூங்காவுக்குள் நுழைந்த பின்பு ராதையின் வயது 18ஆம், ஆனால் கண்ணனுடைய வயது சடார் என்று 20 ஆகிவிட்டதாம். இருவரும் பூங்காவில் ஆனந்தமாக இருந்துவிட்டு வெளியே வரும்போது ராதையின் வயது 18ஆம், கண்ணனின் வயது 2ஆம். எப்படி பாருங்கள், ஏன்னா அவர் ஒரு பரமாத்மா, அதனால் எப்படி வேணாலும் அவர் ஆக்கிக்குவார். நமக்கே தெரியுமில்ல இந்த விஸ்வரூபம்லாம் எப்படி எடுத்தார். இதிலிருந்து நினைத்த நேரத்தில் நினைத்த உருவத்தை எடுக்க வல்லவனாக கண்ணன் விளங்குகிறான் என்பதை புரிகிறது. 2 வயதிலிருந்தே 20 வயது வரைக்கும் அவன் மாறுவான். யார்? நம்முடைய எம்பெருமான். 20 வயதிலிருந்து மீண்டும் 2 வயதுக்கும் மாறுவான். அது நம்மளால் முடியுமா? ஏனெனில் நாம் காலத்துக்கு காலத்தால் ஏற்படும் மாறுதல்களுக்கு உட்பட்டவர்கள். ஆனால் இறைவன் காலத்துக்கு அப்பாற்பட்டவன் என்று நமக்கே தெரியுமல்லவா? நினைத்த நேரத்தில் நினைத்த பருவத்தை அடைவார். அவ்வாறு தன் தோற்றத்தை அவள் மாற்றிக்கொண்டாலும் அவள் உள்ளே எப்போதுமே மாறாதவனாக தான் நம் எம்பெருமான் இருக்கிறார். அதில் உங்களுக்கே தெரியும். டக்குன்னு அர்ஜுனன்கிட்ட பகவத்கீதையில் பேசிக்கிட்டே இருப்பார். அர்ஜுனனுக்கு எதுவும் புரியாதனால அதாவது கிருஷ்ணனை பற்றி புரியாதனால டக்குன்னு விஸ்வரூபம் எடுப்பார். அந்த மாதிரி அவர் அப்படிப்பட்டவராக இருக்கக்கூடியவர் நம் எம்பெருமான். அதனால்தான் திருமாலுக்கு ஸ்தவிரக
என்ற திருநாமம் அதுவே விஷ்ணு சகசரநாமத்தில் 54வது திருநாமமாக அமைந்துள்ளது. ஸ்தவிராய நமக ஸ்தவிராய நமக என்று தினமும் சொல்லி வந்தால் நம்முடைய பணிகளை சரிவர காலத்தில் பூர்த்தி செய்ய எம்பெருமான் அருள் புரிவார். உண்மையிலேயேம்மா இந்த ஸ்தவிரக நமகன்றது நான் எப்போதுமே எந்தெந்த வேலையை எப்பப்போ செய்யணுமோ அதை நான் கரெக்டாக அந்த காலத்துக்கு செய்வேம்மா. அதனால் எனக்கு நிச்சயம் எம்பெருமான அருள் புரிஞ்சிருக்கிறான்ட்டு இனிமேட்டு அவருக்கு இந்த ஸ்தவிராய நமகன் நான் இனிமேல் அடிக்கடி சொல்லணும்னு இப்போயே நான் முடிவு பண்ணிட்டேன்டா கண்ணா. அதனால் உங்களுக்கு இப்போ நீங்களே இருக்கங்க, உங்களுக்கு அடுத்த மாதம் நான் இங்கே போகணும், அங்கே போகணும், இதை செய்யணும், இந்த வீடு 1 வருஷத்துக்குள்ளே கட்டணும் அப்படின்னு இப்போ இனிமேட்டு இதையே என் பையனுக்கும் சொல்வேன். அவன் சில சமயம் உடம்பெல்லாம் சரியில்லைன்னா என்ன சொல்லுவானா, அம்மா எனக்கு அது அடுத்த வருஷத்துக்குள்ளே எனக்கு சரியாயிடணுமா அப்படின்னு சொல்கிறப்ப நானே இப்போ அவனுக்கே இந்த மந்திரத்தை இப்போ கொடுக்கணும்னு வச்சுருக்கிறேன். ஸ்தவிராய நமக அப்படின்றப்ப நமக்கு எதை நினச்சி நம்ம நினைக்கிறோமோ அந்த காலத்தில் நமக்கு எம்பெருமான் பூர்த்தி செஞ்சு நமக்கு அருள் புரிவார். அதனால் ஒவ்வொரு திருநாமமுமே ஒரு பிசிஎஸ்டா கண்ணுங்களா. அதனால் நீங்கள் மட்டும் படித்து பயன்பெறாமல் அடுத்தவர்களுக்கும் இதை சென்ட் பண்ணுங்கள். அதாவது என்னென்னா இப்போல்லாம் மாயைக்கு தான் ரொம்ப மதிப்பு. எதுக்கு சொல்கிறேன்னா, எல்லாமே எம்பெருமாளை எப்போதுமே மேஜிக் நடக்காது, மிராக்கல் நடக்கும். இப்போ நாளைக்கே நமக்கு ஏதாவது வரவே வராதுன்னு நினைக்கிற பணம் டக்குன்னு வரும். அது பேர் மிராக்கல். ஐயோ நம்ம மேஜிக்கலாக நம்ம சாதாரண பேசிக்கில் இருப்போம். ஐயோ எனக்கு இவ்வளோ பணம் வரணும்ன்ட்டு நம்ம நினச்சி மேஜிக்கலாக நினச்சா நம்ம ஏமாறுவோம். அதே நீ எம்பெருமானை நினச்சி நீங்கள் வேண்டும் போது நிச்சயம் அது ஒரு நாள் மிராக்கலாக நடக்கும். இது நான் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே நான் அதை சொல்வேன். எனக்கெல்லாம் நிறைய மிராக்கல்கள்லாம் நடந்திருக்கிறதுனால தான் இதை உங்களுக்கும் சொல்லி இந்த ஸ்தவிராய நமக என்று தினமும் சொல்லி இதனுடைய பலனை பெறுமாறு வேண்டிக் கொள்கிறேன். நான் அந்த ஒவ்வொரு திருநாமத்திற்கு பின்னாலேயும் நான் உண்மையிலே என் கிருஷ்ண பரமாத்மாவை நினச்சி இதை பார்க்குறவங்க ஒரு 4 சப்ஸ்கிரைப் பண்ணணும், இதை பார்க்குறவங்க ஒரு 4 சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா நான் நினச்சி தாம்மா ஒவ்வொன்றையும் நான் அனுப்பிட்டுருக்கிறேன். அதனால் நான் திருப்பியும் சொல்கிறேன், அதை வச்சு செஞ்சால் இது பலன், இதை வச்சு செய்தால் அது பலன் என்று நினைப்பவர்கள் தான் நிறையா இந்த காலத்தில். ஏன்னா கிடுகிடுன்னு எல்லாமே நம்ம டக்குன்னு பலன் அடையணும்னு இப்போ நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த கலியுகத்தில் யாருக்குமே பொறுமைன்றது கிடையாது. உடனே நடக்கணும் ரிசல்ட். இப்போ டாக்டர்கிட்ட போனால் ஒரு ஊசி போட்டால் அது உடனே சரியாயிடும்னு நினைக்கிறாங்க. ஆனால் சரியாகும், அந்த நிமிஷத்துக்கு சரியாகும், அப்புறம் திருப்பி அது நமக்கு முளைச்சி வரும். ஆனால் நம்முடைய எம்பெருமானை நீங்கள் நினைத்து நம்ம ஆத்மார்த்தமாக செய்ய நமக்கு கடைசி வரை நம் இறக்கும் வரை நம் எம்பெருமான் நமக்கு துணையாகவும் உறுதியாகவும் இருப்பார். அதனால் இதை படித்து விடுங்கள். அனைவரும் பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா.